மேச ராசி மேச லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி எப்படி சார் இருக்க போகுது? நீங்க மேச லக்னமா இருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. புரியுதா சார்? நான் மேச லக்னம்னா எப்படி சார் எனக்குன்னா மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 12 சனி தான். புரியுதா? ஆனா ராசிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா 7 சனியா வர்றாரு. இப்போ ராசிக்கு அவர் 7 சனியா வர்றாருன்னா என்ன சார் பண்ணுவாரு? ஃபர்ஸ்ட் 7 சனி. இந்த 7 சனி உங்களுக்கு பாத்தீங்கன்னா 10க்கும் 11க்கும் அதிபதி யாருன்னா சனி பகவான். புரியுதா? இந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா குரு பயிற்சிக்கு பிறகு எங்க வருவாரு, ராகுகேது பயிற்சிக்கு பிறகு எங்க வர்றாரு நம்ம கொடுத்துருக்கோம். இதுல சனியை மட்டும் வச்சு பார்த்தா பலன் வந்து வராது. ஏன்னா குரு சப்போர்ட்டிங் இருக்கா, ராகுகேது எப்படி கெடுக்க போது அக்யூரேட்ஸ் கிடைக்கும். சரி, அந்த வகையில இப்ப 7 சனி. இந்த 7 சனி என்ன சார் எனக்கு பண்ணும்னா ஃபர்ஸ்ட் 7 சனி எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். இப்ப சொல்றதை கேட்டீங்கன்னா அந்த 7 சனி பயம் எல்லாருக்குமே இருக்காதுங்க. பொதுவா சனிங்கிறது என்னன்னா நம்ம பண்ணி இருக்கக்கூடிய பாவத்துக்கும் பண்ண போற பாவத்தை நம்ம தண்டியக்கூடிய கிரகம் சனி. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, போனது நம்ம வாங்கி வந்த பாவங்க என்ன, பாவத்தோட அளவு என்னன்னு பார்த்து செய்யக்கூடியது சனி. அப்போ சனி வந்து அமர்றாருன்னா சார் எனக்கு வந்து பெரிய சிக்கல் வந்துருமா சார், பெரிய பிரச்சனை வந்துருமா சார்னா சனி என்ன மாதிரி உங்களுக்கு எடுக்க போறான்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த வகையிலங்க தெளிவாயிடலாம் இல்லையா? இப்போ சனி பகவான் 12ல, ஆயுள்காரகன் தொழில்காரன் உங்களுக்கு 12ல, உங்களுக்கு 10ஆம் அதிபதி யாரு சனி பகவான் இல்லையா? இந்த தொழில்காரன் 12 வரும்போது 12 என்னங்க அயன சயன முக சுகஸ்தானம். அப்போ அயனம்னா தூக்கம், சயனம்னா நம்ம தூங்குறது, உழைத்ததுக்கு பிறகு வரக்கூடிய அந்த கலைப்பால் இருக்கக்கூடிய சயனம். சரி, அயன சயன போக சுகஸ்தானம். அப்போ இங்க வந்து தூங்குறதால வரக்கூடிய சுகங்கள், படுக்கையில வரக்கூடிய சுகங்கள், அப்ப இந்த சுகத்தை எல்லாத்தையுமே சனி கெடுக்க போறாருன்னா அதுல ஒரு பாடத்தை புகட்ட போறாரு. யாரு எப்படி என்னன்னு உங்களுக்கு உணர்த்தக்கூடிய காலம். புரியுதா? அதாவது உங்களுக்கு வந்து தங்கம் இருக்கு, தங்கத்தை நம்ம எல்லாரும் தங்கம் தவசம் எல்லாம் ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. பாதி பேர் தங்கத்தை தேய்ச்சி பார்ப்பாங்க. ஏன்னா அது தங்கத்துக்கு மட்டும்தான் சோதிப்பாங்க. இந்த பழமொழி காய்ச்ச மரம் தான் கல்லடி போடும். சோ அது மாதிரி உங்களை சோதிக்கிறாருங்க. அப்போ இந்த சோதனை எது வகையில வரப்போகுது? தொழில்காரன் இல்லையா? அப்போ வேலை வகையால உங்களை சோதிக்க போறாருங்க. வேலையில கவனமா இருக்கு. வேலை இல்லைன்னா கோவத்தை கொடுப்பாரு. நமக்கு ஒரு புரிதல் இருக்காது. அந்த இடத்துல என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாம கண்ணை மறைச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அங்க வந்து ஒரு புரிதலை குறைச்சி, அந்த புரிதல் குறையினால ஒரு கோவத்தை ஏற்படுத்தி அந்த கோவத்தின் மூலம் நான் ரிசைன்மெண்ட் வேலை போய் ரொம்ப இந்த வேலை எனக்கு வேணாம், இந்த தொழில் எனக்கு வேணாம், நம்ம கோவத்தின் காரணமா சடனா வேலையை விட்டா என்ன ஆகும்? இங்க சனி இருக்கும்போது வேலை கிடைக்கிறது கஷ்டம். அப்போ இருக்கிற வேலை கவனமா எடுத்துக்கோங்க. அப்போ புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? 7 சனி வரப்போதா? அப்ப 2 வருஷத்துக்கு 7 சனி வர போறாரா? நான் ஃபர்ஸ்ட் என் வேலையில கவனமா இருந்துக்கிறேன்.